நேற்று தான் ஒருத்தங்களுக்கு வந்து 23 வயசு முடிஞ்சு 24 வயசு ஆரம்பிச்சிருக்கு. நேற்று ஒருத்தங்களுக்கு பிறந்த நாள். இங்க இன்னொரு ஹீரோயினா இங்க உட்காந்துட்டு இருக்கிற சரண்யா மேம் சொல்லலாம். ஐ டோன்ட் நோ, எவ்ரி டைம் ஐ கனெக்ட் வித் ஃபேமிலி. ஒரு படத்துல நடிக்கும் போதும் சரி, எல்லா இடத்துலயுமே வந்து நம்மளுக்கு கூட இருக்கிற அனுபவங்கள், நம்ம பார்த்த மனிதர்கள், அவங்களதான் கனெக்ட் பண்ண தோணும். எனக்கு அப்படிதான் தோணுது. லட்சுமி அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க. எனக்கு அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து வளர்த்தது எல்லாமே. அவங்க கல்யாணம் பண்ணும்போது நான் வந்து கோப்பட்டேன். என்னை விட்டுட்டு ஏன் கல்யாணம் பண்ணுறீங்க? என்னை விட வந்து அவங்க ஒரு 20 வயசு ஜாஸ்தி. பட் நான் தான் அவங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் எப்படி என்னை விட்டுட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சண்டை போட்டேன். சமந்தா சொல்லிட்டு இருக்கோம், ஆமாம் உனக்கு வந்து உங்கள் அம்மா கூடயும் சத்தியன் கூட தான் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது, என் கூட கெமிஸ்ட்ரி சரியில்லைன்னு சொன்னாங்க. மாதிரி எனக்கு இவங்க கூட நடிக்கும் போது வந்து அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேருக்கு நேரம் வந்து நான் என்ன நடிக்கணும் அப்படியே மாற்றி காமிச்சது. ஐ திங்க் பூலாம் கேட்டுப்பார், ஃப்ரெண்ட்ஸ், நந்தா, என்ன ஒரு ஆக்டரா அழுத்தமாக எல்லாத்தையும் பார்க்க வச்ச படம்னா வந்து நந்தா. அது இன்னொரு ஃபிலிம் இன்னொரு ரிலீஸாக போயிருக்கலாம், பட் அப்படி இல்லை. நந்தா ஒரு முக்கியமான படமாக இருந்துச்சு. பிதாமகன் அதே மாதிரி முக்கியமான படமாக இருந்துச்சு. கஜினியும் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மலையாளத்துலேருந்து சரி, தெலுங்குல சரி, இந்தியா ஃபுல்லாக அங்கே இருக்கிற ப்ரெஸ், அங்கே இருக்கிற பீப்புள், ஓகே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு படம் இருக்கா, இப்படி ஒரு இந்த பேரில் ஒரு நடிகர் இருக்கான் அப்படின்ட்டு ஒரு அடையாளமாக வந்து இந்த மாதிரி காக்க காக்க எல்லாம் ரொம்ப முக்கியமான படங்கள் எனக்கு வந்து இன்னும் தைரியம் கொடுத்தது. இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குது. ஸோ சம்மருக்கு எல்லா ஏஜ் குரூப்புக்கும், அந்த பிஎன்சி எல்லாம் சொல்கிறாங்களே, அது மாதிரி ஏபிசிக்கு இருக்கிற மாதிரியான எல்லா விஷயமே இந்த படத்தில் இருக்குன்னு நான் முழுசாக நம்புகிறேன். தெலுங்குல அண்ட் கேரளாலையும் இன்னும் அதிகப்படியாகவே நான் வந்து அதை பார்க்குறேன். ஸோ எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது. எங்களோட சேலஞ்ச் எல்லாமே வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமாக இருந்துடணும் படம் அப்படிங்கிறது தான். ஐ பீன் சீயிங் லாட் ஆஃப் ஸ்மால் ஃப்ரேம்ஸ். இன்னும் ரஹ்மான் சாரோட மியூசிக்கோட சேர்ந்து பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் இன்னைக்கு நாளைக்கு வந்து அந்த மியூசிக்கோட சேர்ந்து பார்ப்பேன். ஹீ இஸ் ஆல்சோ, ரஹ்மான் சார் இஸ் ஆல்சோ டேக்கன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். வெறும் மெட்ராஸ் மட்டும் இல்லாமல் உலகம் பூரா அவருக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ், நண்பர்கள், அங்கே இருக்கிற ஸ்டுடியோஸ் எல்லாம் கொடுத்து அங்கேருந்து டிஃப்ரெண்ட் ஆர்கெஸ்ட்ரா, டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கிரியேட் பண்ணி இந்த படத்துக்காக வந்து அவர் சேர்த்துட்டு இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். தட் இஸ் லைக் லாட் ஆஃப் எஃபர்ட் ஃப்ரம் ரஹ்மான் சார். தி மோஸ்ட் அகெயின் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் சமந்தா. ஷூட்டிங் ஸ்பாட்ல நிச்சயமா பாசிட்டிவிட்டி இருந்துட்டே இருக்கும், அதை வந்து மறக்கவே முடியாது. இவங்க வரும்போது எல்லாத்தோட பெஸ்ட் ட்ரெஸ்டில் இருப்பாங்க, பெஸ்ட் ஸ்மைல் எல்லாருமே இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ எவ்ரிபடி ஹஸ் கிவன் லாட் ஆஃப் எனர்ஜி ஆன் த செட். ஏன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணதுனால வந்து எனக்கு தெரியும் நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்ட்டு. தேவ் ஆல்வேஸ் கிவன் தியர் பெஸ்ட். நித்யாவும் அதே மாதிரி தான் ரொம்ப அழகான ஒரு சாங்கும் பாடியிருக்காங்க. எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் எல்லாருக்குமே வந்து நித்யாவையும் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் எனக்கு நித்யாவும் கூட பண்ணது வந்து ரொம்ப பிடிச்சது. 10 minutes ஒரு லிட்டில் மோர் தேன் தட் வந்து ஒரு ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு போர்ஷன் வரும். அது வந்த உடனே ஷி வாஸ் லைக் பார்ட் ஆஃப் த ஹோல் யூனிட், பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு 2 வருஷம் டிஸ்கஷனில் உட்காந்த மாதிரி அவங்க அப்படியே அந்த அர்ப்பணிப்பு இருந்துச்சு. வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் நித்யா. அண்ட் சத்யன் இஸ் ஆல்சோ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவரும் வந்து இந்த படத்துக்கு அழகு செய்திருக்காரு. சஞ்சய் ராமசாமி கூட வந்து எப்படி வந்து கஜினியில் வந்து ஹி வாஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ராக்கும். இதில் சத்யனோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. லக்ஷ்மி சார், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். த ஹோல் யூனிட். ஐ திங்க் சூரஜ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஜோவோட தம்பி அவங்க. பாம்பேல ஃபுல்லாக எல்லா டீமையும் சேர்த்தது, அமித் சுப்ரோல இருந்து எல்லா டீமையும் ஒன்று சேர்த்தது வந்து சூரஜ்ன்ட்டு என் மச்சான். ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த படத்தில். ஸோ ஐ திங்க் 24 we have all are given our heart, all our best for 24. இனிமே நீங்கள் மே 6ஆம் தேதி பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு. Again a very important film for all of us. Need all your blessing and support. எந்த ப்ரொடியூசர் கிட்ட போட அலை பண்ண டைரக்டர் கதை சாத்துக்கடா சொல்லி. இட் வாஸ் a difficult time for me at that point.